வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட் பட் பார்த்தீங்கன்னா இளைய திலகம் பிரபு சார் நடித்த ராஜகுமாரன் இந்த திரைப்படம் எடுத்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1994 ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இன்றைய கணக்குப்படி பார்த்தா சரியாக 31 வருடங்கள். 31 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும், இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஒட்டு பாரு எவ்வளவு வருஷம் வச்சிருக்காங்க, இங்க நின்று இடிச்சு தள்ளிடுவோம்பா. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய நகைச்சுவை காட்சிகளில் கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. ஆமாங்க, இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சேர்ந்து செய்த நகைச்சுவை காட்சிகள் எடுத்த சில இடங்களை மட்டும் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சியிலேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் போனால் ராமச்சந்திரபுரம் ஊர் வருங்க. அந்த ஊர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஊரில் தாங்க இந்த திரைப்படத்தில் நாம் சொல்லக்கூடிய காட்சிகளை எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பற்றி நான் கேட்டேனா? கவுண்டமணி சார் பால்காரராக அந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாருங்க. சுந்தரி பால், சுந்தரி பால். செந்தில் சார் தபால்காரராக நடிச்சிருப்பாருங்க. எனக்கு வந்து தபாலா இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு, நீயே வச்சுக்க. முதல் கட்ட காட்சியில் கவுண்டமணி சார் சைக்கிள் ஓட்டி வர மாதிரி ஒரு காட்சி வருங்க. டேப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணி முனியம்மா பால் சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. கவுண்டமணி சார் கயிறு கட்டி அந்த டேப்பை திறக்கிற மாதிரியும் பால் ஊற்றுற மாதிரியும் காட்சிகள் எடுத்திருப்பாங்க. என்ன நிறைஞ்சதா? அடுத்த வீடியோ நின்று செக்கம்மா பால் சொல்கிற மாதிரியும் காட்சி வருங்க. அந்த 2 வீடும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வீடு தாங்க. இந்த பக்கத்து வீட்டில் தான் அது போல் நின்று கவுண்டமணி சார் அந்த டேப் ரெக்கார்ட் போடுற மாதிரி காட்சி வருங்க. பெரிய ஜான்சி கிராணி இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. செக்கம்மா நம்ம கவுண்டமணி சார்கிட்ட சில கேள்விகள் கேட்குற மாதிரி காட்சிகள் வருங்க. ஆமா, நீ பால் கறக்கிறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். கவுண்டமணி சார் தனக்கே உரிய மாநிலம் அதுக்கு பதில் கொடுப்பாருங்க. எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு, அப்புறம் என்ன வளவள. அந்த அம்மா 8 நாவுக்கு பால் வேணும்னு சொல்லி கேட்குற மாதிரி காட்சி வருங்க. எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி, பின்னாடி பால் ஊத்துது அது ஜெர்மன் டெக்னாலஜி. இது ஜப்பான் டெக்னாலஜி, பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டையும் கலந்து நான் பால் ஊற்றுறேன், நீ எவ்வளோ தைரியம் தான் 8 நாவுக்கு என்கிட்ட பால் கேட்குறேன்னு சொல்லி கவுண்டமணி சார் கேட்குற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 நாவுக்கு பால் கேட்குற. இந்த 2 வீட்டுடைய அமைப்பு மாறி போச்சுங்க, இந்த தெருவுடைய அமைப்பு மாறி போச்சு. இருந்தாலும் இந்த காட்சி இங்கே தான் எடுத்தாங்க நம்ம உறுதிப்படுத்தணும். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சாட்சி கிடைச்சதுங்க. கவுண்டமணி சார் பேசக்கூடிய காட்சியில் பாருங்கள், பின்பக்கமாக ஒரு ஓட்டு வீடு தெரியும் பாருங்க. என் பாலை மோந்து பார்க்கறதுக்கு உதவுமா இந்த 8 பிச்சைக்காரன்? அந்த ஓட்டு வீடு இப்போ நீங்கள் 2வதாக பார்க்குறீங்க, உள்பக்கமாக ஒரு ஓட்டு வீடு, அந்த வீடு தாங்க. இந்த காட்சி இங்கு தான் எடுக்கப்பட்டது என்பதை இந்த ஓட்டு வீடை வைத்து தான் நாம் உறுதி செய்கிறோம். எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 பிச்சை எடுத்த இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவீங்க. மேலும் இதுதான் இந்த இடம் என்பதை உறுதி செய்வதில் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் நேரடியாக நம்ம கேட்டோம். அவங்க சொன்ன கருத்தின் அடிப்படையிலும் இந்த இடம் தான் என்பதை உறுதி செய்கிறோம். வேற என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில் செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. இந்த வீட்ல எல்லாம் இதுக்கு போட்டிருந்தாங்க ஆங்கில மாதிரி முன்னாடி. ஆமா, அது இந்த வீடு தான். இந்த இடம் தான் இந்த வீடு, இந்த பிங்க் வீடு. இந்த தெரியல எடுத்தாங்க சீன் ஃபுல்லாக. இல்லை மண் ரோடுங்களா? அதான் உனக்கெல்லாம் காப்பி கேட்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சி விடு. இதோட மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சாட்சி நம்மகிட்ட இருக்குங்க. கவுண்டமணி சார் சைக்கிள் வரக்கூடிய காட்சியில் பாருங்கள், இந்த ஓட்டு வீட்டுக்கு மேலே அப்படியே இந்த படிக்கட்டு மாதிரி இந்த கட்டு வேலை போட்டிருப்பாங்க, செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த காட்சி நல்லாவே தெரியும். அந்த காட்சி அப்படியே நிப்பாட்டி காட்டுறோம் பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? இப்போ இந்த காட்சி இங்கே தான் எடுத்தாங்க என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சிங்க. இந்த சுவர் இன்னமும் இந்த வீட்டு மேலே அப்படியே தாங்க இருக்குது.
கூடுதலாக கொஞ்சம் ரோட்டு பக்கமாக அந்த வீடு கொஞ்சம் வெளியே இழுத்து கட்டியிருக்காங்க. அதற்காக தாங்க முன்பக்கம் அமைப்பு மட்டும் மாறி போயிருக்கு. எத்தனை லிட்டரு? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் வேறு சில காட்சிகளும் இதே ஊரில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக செந்தில் சார் ஒரு நகைச்சுவை காட்சியில் வருவாருங்க. நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். சேரில் உட்காந்துக்கிட்டு யாரையும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது, நான் படித்தவன் சொல்லி செந்தில் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் படிச்சவன், ஜாக்கிரதை. பொதுமக்கள் விடாமல் கேட்பாங்க, தம்பி நீங்கள் யார், சார் நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. ஆனால் அவர் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டாருங்க. அந்த நேரத்தில் கவுண்டமணி சார் வந்து யாருன்னு விசாரிக்கிற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும். ஆமா, இந்த காட்சிகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாகாளி அம்மன் கோயிலுங்க. இந்த கோயில் வாசல் தாங்க அந்த காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யார்? திரைப்பட காட்சிகளில் நீங்கள் பார்க்கக்கூடியது பழைய கோயிலுங்க. அந்த கோயில் இப்போ முற்றிலும் மாறுபட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வடிவத்தில் தாங்க தற்போது நிலையில் அந்த கோயில் இருக்குது. மனிதன் அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? இந்த காட்சிகள் எடுத்த இடம் ஒரு கோயில் தான் என்பதற்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்டமணி சார் செந்தில் சார் பேசக்கூடிய காட்சியில் பாருங்கள், ஒரு சூழல் நல்லாவே தெரியும் பாருங்க. யாரா நீ? கையெடுங்க. இந்த கோவில் பழைய அமைப்பில் இருந்தால் நம்ம அப்படியே ஒப்பிட்டு காமிச்சிருக்கலாங்க. ஆனால் அந்த கோயில் முற்றிலும் மாறி போச்சு, அதால் நம்ம ஒப்பிட்டு காட்ட முடியல. இருந்தாலும் இந்த காட்சி இங்கு தான் எடுக்கப்பட்டது என்பது சாட்சியாக பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி சார் சைக்கிளில் வர காட்சியில் பாருங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மரம் இந்த கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குங்க. யாரு என்னன்னு யாரும் கேட்கக்கூடாது, தெரியுமா? அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கவுண்டமணி சார் நிற்கக்கூடிய மற்றொரு காட்சியில் பாருங்கள், அவர் பின்பக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரக்கிளை தெரியும். ஒரு கிளை போய் அது ரெண்டாக பிரியுது பார்த்தீங்களா, இந்த காட்சி அப்படியே கவராக இருக்கு பாருங்க. செந்தில் சார் பேசக்கூடிய மற்றொரு காட்சியில் பாருங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாமி சிலை நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த காட்சி கோயில் வாசலில் எடுக்கப்பட்டது என்பதற்கு இந்த சாமி சிலையும் ஒரு சாட்சிங்க. எடுத்து வைங்கயா, எடுத்து வையா. இத்தகைய காட்சிகள் அடிப்படையிலும் இந்த கிராம பொதுமக்கள் சொன்ன தகவலின் பேரிலும் இந்த காட்சிகள் இங்கு தான் எடுக்கப்பட்டது என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். சிகப்பு கலர்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுண்டமணி சார் செந்தில் சார் ஒரு இடத்துல சைக்கிளில் நிறுத்திட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சைக்கிளில் இது சைடில் இருக்குது என்னடான்னு சொல்லி கவுண்டமணி சார் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. மட்டும் கொடுப்பியா? பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன? அது செந்தில் சார் சொல்லுவாருங்க, ஸ்டெப்னின்னு சொல்லுவாருங்க. ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. கவுண்டமணி சார் தனக்கே ஒரு பாணியில் நையாண்டியா பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடில் ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி. இந்த காட்சிகளும் இதே ஊரில் தாங்க எடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம ஒப்பிட்டு காட்டான்னு பார்த்தா இன்றைக்கி அந்த தெருக்கள் எல்லாம் முற்றிலும் மாறி போச்சுங்க. எந்த விதமான அடையாளத்தையும் நம்மளால் உறுதியாக கண்டுபிடிக்க முடியல. அதற்காக இந்த காட்சிகளை நாம் தவிர்த்து விடுகிறோம். மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ராஜகுமாரன் திரைப்படம் எடுத்த இடங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், விரைவில் கவுண்டமணி செந்தில் சார் நகைச்சுவை காட்சி நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் தற்போது சில காட்சிகளை நம்ம பதிவிட்டிருக்கோம். விரைவில் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்க. இது மட்டும் இல்லாமல் கவுண்டமணி சார் செந்தில் சார் வடிவேல் சார் என மும்மூர்த்திகளும் சேர்ந்து பல்வேறு நகைச்சுவை காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இருக்குங்க. நாளில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. அதிலும் குறிப்பாக பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகல. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. மிக விரைவில் இந்த காட்சிகளையும் உங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி. மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவர்.